பிட்காயினை இந்தியால இருந்து 2 நிமிஷத்துல வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் பேல ஒரு 100 ருபீஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் தேவை பிட்காயினை பை பண்றதுக்கு. ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஜியோடஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்சேஞ்சோட ப்ரமோஷனோ இல்லை காயினோட கிரிப்டோ ப்ரமோஷனோ கிடையாது. ஜஸ்ட் பிட்காயினை எப்படி பை பண்ணுறதுன்னு கைட் பண்ண போகிறேன். தென் இந்த ஆப்பை நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோன்றதுனால உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்அப் பண்ணதுக்கு அப்புறமா இமெயிலில் ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா எம்பின்னை செட் பண்ணி இந்த ஆப்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஆப்பில் கடைசியாக ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா கீழே எனக்கு கேஒய்சி வெரிஃபைடு அப்படின்னு வந்திருக்கா. அதை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அண்ட் கேஒய்சி வெரிஃபிகேஷனை கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எம்பின் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பிட்காயினை ஜிபே மூலயமா 100 ருபீஸை இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலயமா பை பண்ண போகிறோம். ஸோ கீழே பை அண்ட் செல் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஜஸ்ட் ஆக்குபேஷன், சேலரி அண்டு என்ன ஜெண்டர்னு கேட்பாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறமா பர்சனல் இன்ஃபோ டிக் ஆகிட்டு இங்கே பை அண்ட் செல்னு இருக்கா. பட் அதுக்கு முன்னாடி 100 ருபீஸையாவது டெபாசிட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டெபாசிட், விட்ராவல், ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். நம்ம பண்ண போகிறது யூபிஐ மூலியமாக டெபாசிட் பண்ண போகிறோம் ஒரு 100 ருபீஸை. ஸோ டெபாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு 100 ருபீஸ்னு டைப் பண்ணிவிட்டு கீழே ஐஎம்பிஎஸ் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். பட் நான் அதை கிளிக் பண்ணி யூபிஐன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுத்தேன் அப்படின்னா மேலே எனக்கு யூபிஐ நியூன்னு இருக்கா, அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்து ஓகே பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ப்ரொசீட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது மூலியமாக தான் பே பண்ண சொல்கிறாங்க. கீழே வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுத்தோம்னா ஜிபே ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். டேரெக்டாக ஜிபேக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு 100 ருபீஸை பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கீழே ஜியோடஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் 100 ருபீஸை பே பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 to 30 மினிட்ஸ்லேயே மோஸ்ட்லி எனக்கு வந்து டெபாசிட் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம்னா மேலே டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூன்றதுல 165 சம்திங் இருக்கா. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு தான் பிட்காயினை பை பண்ண போகிறோம். ஸோ பை அண்ட் செல்ல ஈஸி டு பை அண்ட் செல் அப்படின்ட்டு இருக்கா. அதில் நான் சர்ச் பண்ண போகிறது பிடிசின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பிட்காயின் வந்துருச்சு. அதுக்கு கீழேயே பைன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டேன்னா 100 ருபீஸுக்கு பிட்காயின் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஓகேனா கீழே பைன்றதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணாலே அட் அ டைமில் உங்களுக்கு பிட்காயின் இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலயமா பை ஆயிரும். மேலும் முக்கியமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.